ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் அரிசி மாவு மட்டும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். இதில் வேர்க்கடலையும் நான் சேர்த்து பண்ண போகிறேன். அது கூட வேறு என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது இது. இதில் நல்ல ஒரு செரிமானத்தன்மை இருக்கிற மாதிரி தான் பொருட்கள்லாம் நான் சேர்த்து செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இது ஒரு பார்க்குறதுக்கு தட்டையோட அந்த டேஸ்ட் இருக்கும். ஆனால் நம்ம தட்டையில் செய்யக்கூடிய அந்த பொருட்களெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. மெயினான பொருள் அரிசி மாவு தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரம் கரெக்டாக இருக்கும். 4 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இது கூட சின்னதாக நம்ம விரலில் பாதி சைஸ் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு தடவை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இதை கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு வந்திங்கன்னா போதும். ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கட்டும், ஓரமாக இருக்கட்டும் அரைச்சது. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு தான் சேர்க்குறேன். அது இடியப்ப மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொழுக்கட்டை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தால் கூட செய்யலாம். நீங்கள் சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணுங்கள். பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சி ஜாரில், அதெல்லாம் கை வச்சு நல்லா சுத்தமாக எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது வேர்க்கடலைலாம் நம்ம சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு சத்தான ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கூட இதை ஒரு ஸ்நாக்ஸ் டப்பாவில் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். அவங்க ரிட்டன் வரும்போது கூட அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்காக எடுத்து கொடுக்கலாம். இப்போ கடைகளெல்லாம் நம்ம ஒரு எண்ணெய் பதார்த்தம் வாங்கி கொடுக்கும்போது சிக்கு வாடை வரும், எண்ணெய் ஒரு ஸ்மெல்லு வரும். அது எப்போ செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் சுட சுட வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் ஒரு நல்ல பொருள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஒரு திருப்தி கிடைக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கையில் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுப்போமோ அந்த மாதிரி அளவுக்கு தான் நீங்கள் மாவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம தண்ணி அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அளவுகள் எப்போவுமே ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துடும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கையில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம இப்போ நான் சேர்த்துருந்த பொருட்கள் எல்லாமே வீட்டில் அன்றாடம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதுக்காக நம்ம தனியாக போய் கடைகளில் போய் வாங்கி தேடி பிடிச்சி வாங்கி செய்யணும் அப்படிங்கிற பொருட்கள் எதுவுமே கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சத்தாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இந்த ரெசிபி. இதை புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட இது ஈஸியாக ஒரு ஸ்நாக்காக பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. இப்போ இந்த மாதிரி மாவெல்லாம் கலந்தாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நம்ம ஒரு சின்னதாக ஒரு தட்டை மாதிரி தான் நான் தட்டி எடுக்க போகிறேன். அதுக்கு சின்னதாக இந்த மாதிரி உருண்டைகள் உருட்டிக்கலாம். உருட்டினதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி கட்டையில் பட்டர் சீட்டு இந்த மாதிரி எல்லாம் பாலித்தீன் கவர் ஏதாவது சீட்டு வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் வரும் இல்லையா, அதுக்காக தான். இந்த மாதிரி உருண்டைகளை வச்சுட்டு சும்மா வீட்டில் ஒரு தட்டு மூடி இல்லைனா சின்னதாக டவரா அதெல்லாம் இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு அமுத்தம் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. அதுக்கு தான் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கோம்ல, ஒட்டாமல் வந்துடும். அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதான். ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் மெல்லிஸாக வேண்டாம். அப்போ கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா மொறுன்னு இருக்கும் பாருங்கள். அந்தளவுக்கு நீங்கள் மெல்லிஸாக அமுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கூட ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு கூட டக்குன்னு ஒரு 10-15 கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை சின்னதாக இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 5-6 இல்லை 6-7 கூட பொரித்து எடுத்துக்கலாம். இது போட்ட உடனேயே பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு அப்படி நல்லா உடையாமல் நிற்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இது போட்டு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி விட்டிங்கன்னா கூட அது உடையாது. பாருங்கள், நான் ஒரே டயத்தில் எவ்வளோலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டு நல்லா பொறுமையாக வேக வைக்கலாம். ரொம்ப கலர் ரொம்ப செவந்துட வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா செவந்து வரும் 2 சைடும். அந்த மாதிரி எடுத்திங்கனாவே நல்லா ஒரு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ நேரம் ஆனாலும் அது பார்த்திங்கன்னா அந்த மொறுபொறுப்பு தன்மை குறைஞ்சி போயிடாமல் அந்த டேஸ்ட் மாறாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 2-3 நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கான ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. ஈஸியாக பண்ணிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நான் பொறுமையாக கலந்து விடுறேன்.
அப்போ தான் 2 சைடும் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. எடுத்து போடும்போதே நல்லா அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும். அதே மாதிரி வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னமும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா கடலை எண்ணெயில் செய்கிறத விட தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது உங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் தான். உங்களுக்கு அது வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வீட்டில் எப்போவும் என்ன சமையல் என்ன நீங்கள் பண்ணுவீங்களோ அதை கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான 1 கப்பு தான் அரிசி மாவு எவ்வளோ இருக்குது பாருங்கள். சூப்பராக செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கை வச்சு இப்படி அமுத்தினாலே போதும், அப்படியே மொறுன்னு உடஞ்சிரும். நம்ம இதுக்காக பேக்கிங் சோடாவோ இல்லை எதுவுமே நான் வந்து சேர்க்கல. அப்படியே தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப நேச்சுரலாக கலர் எதுவும் தேவையில்லை, அப்படியே செஞ்சுருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக்லாம் நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.